السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، وقال تعالى في القرآن الكريم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் ஏகிறவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாம் எல்லாம் உயிரோட மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தபிஈன்கள், தபா தபிஈன்கள், சுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும், இன்னும் உங்கள் மீதும் எம் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக பிரார்த்தனை செய்தவனாய். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை எல்லாம் இந்த ரமலானுடைய நாட்களில் நடைபெற வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த உறவுகளே, நாம் அல்லாஹுடைய இந்த உன்னதமான அற்புதமான ஒரு மாதத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அமல்களை செய்ய வேண்டுமோ அந்த அளவுக்கு அமல்களை செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் நாம் பார்த்தோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வப்போது சஹாபாக்களுக்கு ஈமானை அப்படியே உரமூட்டும் வண்ணமாக முற்காலத்தில் நடந்த உண்மையான செய்திகளை சொல்லி அவர்களுக்கு உபதேசம் செய்வார்கள். அப்படி செய்யும் பொழுது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லி காமிக்கிறார்கள். இந்த செய்தியின் மூலியமாக நாம் எந்த அளவுக்கு படிப்பினை பெற வேண்டும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு இதில் நாம் இருக்கிறோம் என்பதையும் நினைத்து பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதர் இருந்தார். அவர் ஒரு பிரயாணியாக இருக்கிறார். அவர் தன்னுடைய வாகனத்தில், ஒட்டகத்தில் தனக்கு தேவையான உணவையும் தனக்கு தேவையான குடிபானத்தையும் அவர் எடுத்து செல்கிறார். ஒரு இடத்தில் பாலைவனத்தில் ஓய்வு எடுப்பதற்காக வேண்டி, ஓய்வெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் சற்று அந்த வாகனத்தை ஒரு இடத்தில் நிப்பாட்டி விட்டு சிறிது நேரம் தூங்கலாம் என்று சிறிய தூக்கம் ஒன்று தூங்குகிறார். தூங்கி விழித்து பார்த்தால் அவருடைய ஒட்டகம் அந்த இடத்தில் இல்லை, அவருடைய குடிபானமும் இல்லை, அவருடைய உணவும் இல்லை. எப்படி இருக்கும் என்று சிந்தனை செய்து பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு பாலைவனம் என்பது கடலை போன்றது. அந்த இடத்தில் நாம் துளைந்து விட்டோம் என்று சொன்னால் மரணத்தினுடைய விளிம்புக்கு நாம் சென்று விடுவோம். ஆக உணவு இல்லை, உடை இல்லை, நாம் குடிப்பதற்கு எந்த விதமான குடிபானமும் இல்லை, மீண்டும் செல்வதற்கு வாகனமும் இல்லை என்ற அந்த இக்கட்டான சூழ்நிலை. மரணத்துணை விளிம்புக்கு சென்றவர் அவர் எப்படி யோசித்து இருப்பார்? அவர் நிலைமை என்னவாக இருக்கும்? ஓடி சென்று தேடுகிறார், தனது ஒட்டகத்தை தேடுகிறார், தன்னுடைய உணவு பானங்களை தேடுகிறார், எதுவும் கிடைக்கவில்லை. அவருடைய வெயில் காரணமாக, வெயில் வெப்பத்தின் காரணமாக அவர் அப்படியே சோர்வடைந்து அவர் எந்த இடத்தில் இருந்தாரோ மீண்டும் அதே இடத்துக்கு திரும்பி செல்கிறேன் என்று அவர் சொல்லிவிட்டு மீண்டும் வருகிறார். வந்து அவருடைய அந்த களைப்பை ஆற்றுவதற்காக வேண்டி வெயிலுடைய அந்த தாக்கத்தினால் அவர் சிறிது நேரம் மீண்டும் அவர் அப்படியே உறங்குகிறார். கண் விழித்து பார்த்தால் எந்த இடத்தில் அவருடைய ஒட்டகம் நின்றதோ அதே இடத்தில் அவருடைய ஒட்டகமும் அவருடைய குடிபானமும் அவருடைய உணவும் இருக்கிறது. இதை பார்த்து அவர் எப்படி சந்தோஷப்படுவார்? இதை பார்த்து அவர் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைவார்? சிந்தனை செய்து பாருங்க. ஏன் மரணம் நமக்கு முன்னால் மரணம் தான் கண்டிப்பாக நம்மளால் மீள முடியாது என்று தெரிந்ததற்கு பிறகும், மரணம் தான் நம்முடைய இறுதி என்று அவர் நினைத்ததற்கு பிறகு, நம்மால் இந்த இடத்தை விட்டு மீண்டு செல்ல முடியாது, உணவில்லை, நாம்
குடிப்பதற்கு எந்த விதமான குடிபானமும் இல்லை, அங்கு எந்த விதமான கடைகளும் கிடையாது. நாம் இந்த இடத்தில் துளைந்து போனால் மரணம்தான் என்ற அந்த நிலை இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் அவர் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொண்டால் ஒரு மனிதன் எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை அடைவான்? நாமே உயிர் போகக்கூடிய ஒரு தருணத்தில் இருந்து நாம் பிழைத்து விடுவோம் என்ற நம்பிக்கை வந்தால் நாம் எப்படி சந்தோஷம் அடைவோம்? அந்த வார்த்தையை சொல்லி நம்மளால் நாம் முடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்படி இந்த அடியான் சந்தோஷம் அடைகிறானோ, மகிழ்ச்சி அடைகிறானோ, அல்லாஹு அஃப்ரஹு பி தௌபத்தி அப்தி, அல்லாஹ்வோ தன்னுடைய அடியான் பாவமீட்சி கேட்கும் பொழுது இந்த மனிதனை காட்டிலும் அதிகமாக அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த செய்தி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரியில் 6308வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அவர் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஆக நாம் அல்லாஹ்விடத்திலே பாவமீட்சி கேட்கும் பொழுது நான் செய்த பாவத்தை அல்லாஹ், நான் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ஏதோ ஒரு வகையில் நான் பாவம் செய்து விட்டேன். ஏன்? குல்லு பனி ஆதம் கத்தாவுன் வ கைருல் கத்தாயின தவ்வாபுன், ஆதமுடைய மகன்கள் என்றாலே கண்டிப்பான முறையில் ஏதோ ஒரு வகையில் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் அந்த பாவம் செய்யக்கூடியவர்களில் யார் சிறந்தவர்கள்? அல்லாஹ்விடத்திலே பாவமீட்சி கேட்கக்கூடியவர்கள், இவர்கள் தான் சிறந்தவர்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே பாவமீட்சி கேட்கிறோம், எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே நாம் பாவமன்னிப்பு கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் என்பதை சிந்தனை செய்து பார்க்கிறோம். அன்பாதவர்களே, நாம் சாதாரண நாட்களையே நாம் கண்ணால் பாவம் செய்கிறோம், நாவினால் பாவம் செய்கிறோம். இப்படி நாம் நினைத்து பார்க்காத வகையில் ஏதோ ஒரு வகையில் பாவம் நம்முடைய வாழ்க்கையில் அரங்கேறி கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எந்த அளவுக்கு நாம் பாவமீட்சி கேட்கிறோம் என்பதை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஒரு ஹதீஸில் பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 அல்லது மற்றொரு ரிவாயத்தில் 100 முறை பாவமீட்சி கேட்பதாக வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதரே இத்தனை முறை பாவமீட்சி கேட்கிறார்கள் என்று சொன்னால், கண்ணால் பார்ப்பது, பேசுவது, கேட்பது, நடப்பது, எடுப்பது என்று பாவம் 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 என்று பாவத்திலே மூழ்கி கிடக்கக்கூடிய நாம் எத்தனை முறை பாவமீட்சி கேட்க வேண்டும்? எத்தனை முறை நாம் கேட்டிருக்கிறோம்? சிந்தனை செஞ்சு பார்ப்போம். ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்தில் கை வைத்து நான் எத்தனை முறை அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன் சொல்லலாம். நாங்களாம் எங்க பாவம் செய்யறோம் நமக்கு தெரியாது. நாம் அடுத்தவர்களுடைய பேசும்பொழுது உள்ளத்தை காயப்படுத்திருக்கலாம், தவறான பார்வையை பார்த்திருக்கலாம், தவறானதை கேட்டிருக்கலாம், தவறானதை பேசி இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் பாவம் நிகழத்தான் செய்யும். ஆனால் ஏதோ பாவமே செய்யாதவர்களை போன்று பாவமீட்சி கேட்பது, துவா கேட்பது என்பது மிகவும் குறைந்து விட்டது. அன்பாதவர்களே, நாம் பாவமீட்சி கேட்போம், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான். 25வது அத்தியாயத்தினுடைய 70வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்வான், இல்லா மன் தாப வ ஆமன வ அமில சாலிஹா, இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹா ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனா. யார் பாவமீட்சி கேட்பார்களோ, நல்ல அமல்கள் செய்வார்களோ, அவர்களுக்கு நாம் என்ன தருவோம் தெரியுமா? அவர்களுடைய தீமைகளை எல்லாம் நாம் நன்மையாக மாற்றி தருவோம். இந்த ஒரு ஆஃபர் யாருக்காச்சும் கிடைச்சா சும்மா இருப்போமா? எவ்வளவு தீமை செய்திருப்பாரோ, அவன் பாவமீட்சி கேட்டு நல்ல அமல்கள் செய்து நல்லவனாக வாழ்ந்தால் அவனுடைய எல்லா பாவங்களையும், அவனுடைய எல்லா தீய செயல்களையும் நாம் நன்மையாக மாற்றி தருவோம். ஹசனா என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். வகானல்லாஹு கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ்வோ பாவமன்னிப்பு கொடுக்கக்கூடியவன், அவன் இரக்கமுடையவன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை, உறவுகளை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான். பாவமீட்சி கேட்பதற்கு நாம தயாராக இருக்கிறோமா? எந்த அளவுக்கு நாம் பாவமீட்சி கேட்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை சிந்தனை செஞ்சு பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு இந்த ரமலானுடைய காலத்தில் எத்தனை முறை நான் பாவமன்னிப்பு கேட்டிருக்கிறேன்? இந்த ரமலானுடைய காலத்தில் அல்லாஹ்விடத்தில் எத்தனை முறை, எப்படி நான் பாவமன்னிப்பு கேட்டுக்கொண்டு இருக்கிறேன்? என் கண்கள் கலங்கி கண்ணீர் வடித்து இருக்கிறேன் நான் பாவத்தை நினைத்து. அன்பானவர்களே, ஆக அதிகமாக பாவமீட்சி கேட்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடத்தில் மன்றாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதிகமாக தொழுது அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், பாவத்தை விட்டு விலகி இருக்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், கண்டிப்பான முறையில் அல்லாஹ் நமது எல்லா விதமான பாவத்தையும் மன்னிப்பது மட்டுமல்ல, அதை நன்மையாக மாற்றி தருவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறான். ஆக நம்முடைய பாவங்கள் எல்லாம் நன்மையாக மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் என்னை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால், நாளை மறுமையில் நன்மைகளை கொண்டு எனது வாழ்க்கை அலங்கரிக்கப்பட்டு நாளை மறுமையில் சோனத்திற்கு நுழைய வேண்டும் என்று சொன்னால், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் துஆ. அதிகமாக துஆவை கேட்டு
பாவமீட்சி பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே மூலியமா அல்லாஹ்விடத்திலே எனது பாவத்தை நினைத்து சொல்லி நான் அழுது, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, உன்னை தவிர மன்னிக்கக்கூடியவன் யாருமே கிடையாது, நீ மன்னிக்காவிட்டால் எனது வாழ்க்கை நாசம், நீ மன்னிக்காவிட்டால் எனது வாழ்க்கை கைசேதம், நீ மன்னிக்காவிட்டால் நாளை மறுமை எனக்கு நரகம், யா அல்லாஹ் நீ தான் மன்னிக்கக்கூடியவன், நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், எனவே நீ மன்னித்து விடு யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் மன்றாடக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்திலிருந்து நாம் அதிகமாக பாவமீட்சி கேட்கக்கூடியதாக மாறுவோம். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், மன்னிப்பதற்காக அல்லாஹ் எந்நேரமும் காத்து கொண்டிருக்கிறான். ஆனால் நாம் மன்னிப்பை கேட்பதற்கு எந்த அளவுக்கு நேரத்தை ஒதுக்குகிறோம் என்பதை ஒவ்வொரு நபர்களும் நம்முடைய உள்ளத்தில் நாம் சிந்தனை செய்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் பாவமீட்சியை அதிகப்படுத்த வேண்டும், பாவமன்னிப்பை கேட்பதை அடுத்து அதிகப்படுத்த வேண்டும், நன்மை செய்வதை அதிகப்படுத்த வேண்டும். ஆக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவமன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாகவும் அதிகமாக நன்மை செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்விடத்தில் நாம் செய்த பாவங்களை ஒப்புக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் நாம் பாவமன்னிப்பு கேட்க வேண்டும். யா அல்லாஹ் இதை நான் தான் செய்தேன், அது எந்த மாற்று கருத்தும் அல்ல, அதை யாரும் மறைக்க முடியாது, யாருக்கு முன்னாலும் அதை நான் இல்லை என்று நான் சொல்ல முடியாது. யா அல்லாஹ் உனக்கு முன்னால் நான் ஒப்புக்கொள்கிறேன், நான் தான் செய்தேன், என்னை மன்னித்து விடு, நீ தான் மன்னிக்கக்கூடியவன் என்று அல்லாஹ்விடத்தில் சரணடைந்து நாம் பாவமன்னிப்பு கேட்கும் பொழுது கண்டிப்பான முறையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமது பாவங்களை மன்னிப்பான் என்று நாம் முழுமையான ஆதரவோடு அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு கேட்போம், அதிகமாக கேட்போம். கிடைக்கும் நேரமெல்லாம் நாம் அதிகமாக அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுவோம், கிடைக்கும் நேரமெல்லாம் அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்போம். தஹஜ்ஜுடைய நேரத்தில் கேட்போம், ஒவ்வொரு நேரத்திலும் கிடைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கேட்போம். அல்லாஹ் கண்டிப்பாக மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமது பாவங்களை மன்னித்தருள்வானாக. அல்லது மறுமையில் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் நபியோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை தந்தருள்வானாக. அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கக்கூடியவன். அதிகமாக பாவமன்னிப்பு கேட்போம், அல்லாஹ் நமது பாவங்களை மன்னிப்பான். திரும்ப 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 நான் பதிவு செய்கிறேன், பாவமன்னிப்பு அதிகமாக கேளுங்கள், தௌபா அதிகமாக செய்யுங்கள். இந்த ரமலானை தயவு செய்து நாம் பயன்படுத்திக் கொள்வோம், அதிகமாக பாவமன்னிப்பு கேட்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவங்களை மன்னித்தால் மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தந்தருள்வானாக என அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். ஹாதா மஹிந்து வஹிமுன் அல்லாஹ் குலி குலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும் அஸ்தஅஃபனி வன்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.